முதலாவது முதலமைச்சராக அறிஞர் அண்ணா அவர்கள் இங்கே சென்னை மாநகரத்தை அழகுபடுத்தினார். அவருடைய எண்ணங்கள், திட்டங்கள் எல்லாமே அவ்வளோ அற்புதம். இந்த திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இவற்றுக்கான அடிப்படையான காரணம், உருவாக வளர்ச்சியடைய ஒரு காரணகர்த்தா யாருன்னா சிஎன் அண்ணாதுரை தான். அப்படி சிஎன் அண்ணாதுரை, திரு கருணாநிதி ஆகியோருடைய சமாதியில் இங்கே நம்ம போகிற இடத்துல இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இங்கே பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் உள்ளே போன உடனே 2 சிலைகள் நம்மளை வரவேற்கின்றன. ஒன்று கம்பர், இன்னொன்று தொல்காப்பியர். அதை தாண்டி உள்ளே சென்றால் அறிஞர் அண்ணாவினுடைய இடுப்பளவு சிலை மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. 1967 1969 வரை சென்னையினுடைய முதலமைச்சராக பணியாற்றினார். இந்த சிறந்த சொற்பொழிவாளர், நல்ல நாவலாசிரியர், நல்ல கதாசிரியர், சிறந்த பல நூல்களை எழுதியவர், அறிஞர் அண்ணாவின் திராவிட இயக்கத்தின் முக்கிய தளபதியாக, தலைவராக இருந்தார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்றார் அறிஞர் அண்ணா தான். குழந்தைகள் யாரும் இல்லை அவருக்கு. அவரது குழந்தைகள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டு குழந்தைகள் தான். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய எழுத்துக்கள், அவருடைய பதிவுகள் அனைத்தும் இங்கே அருங்காட்சியகமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. மிக பிரமாதமாக, அழகாக இங்கே அதை வந்து வைக்கப்பட்ட விதம் ஒன்று, பார்வைக்கு, பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்ட விதம் ஒன்று. பொதுமக்கள் வரக்கூடிய மக்கள் அறிஞர் அண்ணாவுடைய முழு சரிதத்தை இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கொஞ்சம் உள்ளே போனோம்னா, அதே இடத்துல கொஞ்சம் உள்ளே போனோம்னா, முன்னாள் முதல்வர் கருணாநிதியினுடைய அழகான இடுப்பளவு சிலை அங்கே சிரித்த மாதிரி வைக்கப்பட்டிருக்கிறது. செந்தமிழ் முதல்வர் கருணாநிதியினுடைய சிறப்பு மு.க. ஸ்டாலின் இன்றைய முதல்வர் என்பது கூட சொல்லலாம். அவரது புத்தகங்கள், ஒளி கண்காட்சி சிறப்பாக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுடைய அழகான கண்களுக்கு விருந்தாக இருக்கிறது. இந்த சிலையை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது இது ரொம்ப அழகாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. இது ஒரு நினைவாலயம் மட்டும் இல்லைங்க. இங்கே அவருடைய எழுதிய புத்தகங்கள் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த புத்தகங்களை, அவங்களுடைய உரையை, அவருடைய பேச்சை இங்கே நீங்கள் கேட்கலாம். அதுக்கு இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மிகச்சிறப்பு. என் வாழ்த்துதலுக்குரியது, போற்றுதலுக்குரியது. உண்மையை சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய